புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு மிக பெரும் தேவை இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. மாநில அரசின் இருமொழிக் கொள்கையால் அண்டை மாநிலங்களை விட நமது இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மொழிப்போர் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். பிறந்த நாளை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை ஆஜராகிறார் சீமான். இன்று ஆஜராகாவிட்டால் கைது நடவடிக்கை பாயும் என கூறப்பட்ட நிலையில் நேரில் ஆஜராவதாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. நேரில் ஆஜராக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் வழங்க ஈரோடு காவல்துறை முடிவு. பாலியல் புகாரில் விசாரணைக்கு இன்று ஆஜராகும்படி சீமான் இல்லத்தில் ஒட்டிய சம்மனை உடனடியாக கிழித்ததால் சர்ச்சை. சம்மனை கிழித்த சுபாகர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தன்னை காங்கிரஸ் பாஜக அழைத்து வந்ததாக கூறிய சீமான் தற்போது திமுகவை கூறுகிறார். வீடியோ வெளியிட்டு சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி சரமாரி கேள்வி. திமுக ஒன்றும் உங்களை போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புடிச்ச வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லல. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க? சென்னை ஐஐடி வளாக நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் கலந்து கொண்டதற்கு எதிர்ப்பு. திமுக மாணவர் அணியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திருவாரூர் மாவட்டம் போகைப்பேரையூரில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள். நேரடி கொள்முதல் நிலையத்தில் தார்பாய்கள் போடப்பட்ட போதும் அடியில் கம்புகள் எடுக்கப்படவில்லை என புகார். கோயம்புத்தூரில் பேருந்திலிருந்து கணவர் இறங்கிவிட்டதாக நினைத்து அவசரமாக கீழே குதித்த பெண். தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக அறிவிப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். கொளத்தூரில் உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு, பெரியார் அரசு. திண்டுக்கல்லில் வீட்டு காவலில் இருந்த மாதர் சங்க நிர்வாகியை மீட்டு சென்ற எம்பி சச்சிதானந்தம். தடுத்து நிறுத்த முயன்ற காவல்துறையினர் மீது எம்பியின் ஆதரவாளர் தாக்குதல் முயற்சி. ஒருமையில் பேசி அடாவடி. கிரிப்டோ கரன்சி மோசடி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட விவகாரம். பிரபல நடிகைகளான தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு சம்மன் அனுப்ப புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை முடிவு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறுமா ஆப்கானிஸ்தான்? இன்று நடைபெறும் முக்கிய லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் பலப்பரீட்சை. கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கூடுதல் வரி விதிப்பு மார்ச் 4 முதல் அமல். ஐரோப்பிய நாட்டு பொருட்களுக்கு விரைவில் 25% வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பங்குச் சந்தைகளில் இன்று கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 900 புள்ளிகளும், நிப்டி 270 புள்ளிகளும் குறைந்து வர்த்தகம். சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை 63,680 ரூபாய்க்கு விற்பனை. புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு மிக பெரும் தேவை இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து.
மாநில அரசின் இருமொழி கொள்கையால் அண்டை மாநிலங்களை விட நமது இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மொழிப்போர் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். பிறந்த நாளை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை ஆஜராகிறார் சீமான். இன்று ஆஜராகாவிட்டால் கைது நடவடிக்கை பாயும் என கூறப்பட்ட நிலையில் நேரில் ஆஜராவதாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. நேரில் ஆஜராக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் வழங்க ஈரோடு காவல்துறை முடிவு. பாலியல் புகாரில் விசாரணைக்கு இன்று ஆஜராகும்படி சீமான் இல்லத்தில் ஒட்டிய சம்மனை உடனடியாக கிழித்ததால் சர்ச்சை. சம்மனை கிழித்த சுபாகர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தன்னை காங்கிரஸ் பாஜக அழைத்து வந்ததாக கூறிய சீமான் தற்போது திமுகவை கூறுகிறார். வீடியோ வெளியிட்டு சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி சரமாரி கேள்வி. திமுக ஒன்றும் உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புடிச்ச வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லல. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்புக்கு இழுக்கிறீங்க? சென்னை ஐஐடி வளாக நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் கலந்து கொண்டதற்கு எதிர்ப்பு. திமுக மாணவர் அணியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திருவாரூர் மாவட்டம் போகைப்பேரையூரில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள். நேரடி கொள்முதல் நிலையத்தில் தார்பாய்கள் போடப்பட்ட போதும் அடியில் கம்புகள் எடுக்கப்படவில்லை என புகார். கோயம்புத்தூரில் பேருந்திலிருந்து கணவர் இறங்கிவிட்டதாக நினைத்து அவசரமாக கீழே குதித்த பெண். தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக அறிவிப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். கொளத்தூரில் உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு, பெரியார் அரசு. திண்டுக்கல்லில் வீட்டு காவலில் இருந்த மாதர் சங்க நிர்வாகியை மீட்டு சென்ற எம்பி சச்சிதானந்தம். தடுத்து நிறுத்த முயன்ற காவல்துறையினர் மீது எம்பியின் ஆதரவாளர் தாக்குதல் முயற்சி. ஒருமையில் பேசி அடாவடி. கிரிப்டோ கரன்சி மோசடி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட விவகாரம். பிரபல நடிகைகளான தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு சம்மன் அனுப்ப புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை முடிவு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறுமா ஆப்கானிஸ்தான்? இன்று நடைபெறும் முக்கிய லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் பலப்பரீட்சை. கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கூடுதல் வரி விதிப்பு மார்ச் 4 முதல் அமல். ஐரோப்பிய நாட்டு பொருட்களுக்கு விரைவில் 25% வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பங்குச் சந்தைகளில் இன்று கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 900 புள்ளிகளும், நிப்டி 270 புள்ளிகளும் குறைந்து வர்த்தகம். சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை 63,680 ரூபாய்க்கு விற்பனை.